தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் வேதம் வேதமும் தமிழ்நாடும் பகுதி 4. மந்திரங்களை நாம் விடுவதால் மந்திரங்களுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை, நமக்குத்தான் நஷ்டம். மைசூரிலிருந்து காவேரி வருகிறது, வெளி தேசத்திலிருந்து உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு மருந்து வருகிறது என்றால் அதெல்லாம் வேண்டாம், உள்ளூர் ஜலம் கிடைத்தால்தான் குடிப்போம், உள்ளூர் மருந்தானால் தான் சாப்பிடுவோம் என்று உயிரை விடுவார்களா? நமக்கு பெரிய ரட்சையாக இருக்கிற மந்திரங்களில் பாஷையை கொண்டு வந்து அந்நியம் என்று ஒதுக்குவது இப்படித்தான். வாஸ்தவத்தில் அது அந்நியமும் இல்லை, நம்மோடு அந்நியோன்யமாக ஆதிகாலத்திலிருந்து கரைந்ததுதான். ஆதி நாளிலிருந்து சென்ற நூற்றாண்டு வரை நம் தமிழ் தேசத்தில் இப்படிப்பட்ட பேத உணர்ச்சி இல்லவே இல்லை. ரொம்பவும் தொன்மை வாய்ந்த புறநானூற்றிலேயே நீண்ட சடாமுடியை கொண்ட இறைவன் எப்போது பார்த்தாலும் 6 அங்கத்துடன் கூடிய வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கிறான் என்று இருப்பதாக சமீபத்தில் ஒரு கட்டுரையில் பார்த்தேன். நன்றாய்ந்த நீள நிமிர் சடை முதல்வன் வாய் போகாது ஒன்று புரிந்த ஈரிரண்டின் ஆறுணர்ந்த ஒரு நூல். புறம் 166. இன்னொரு புறநானூற்று பாட்டில் இப்படி வருகிறது, அதாவது தமிழ்நாட்டு மூவேந்தர்களுக்கிடையில் எப்போது பார்த்தாலும் குஸ்திதான். இதற்கு மாறாக ஒரு சமயத்தில் சேர, சோழ, பாண்டிய ராஜாக்கள் 3 பேரும் ஒரே இடத்தில் சிநேகத்தோடு சேர்ந்திருந்தார்களாம். அந்த சோழ ராஜாவின் பேரே வைதிக சம்பந்தமானது. இராசசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி என்று அவன் பெயர். இப்படி மூவரும் ஒற்றுமையுடன் சேர்ந்திருப்பதை பார்த்தாளாம் ஔவை பாட்டி. அவளுக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை. இந்த காட்சியை ரொம்பவும் உசந்த ஒன்றோடு ஒப்பிட வேண்டும் என்று நினைத்து கடைசியில் பிராமணர் வீட்டில் கார்கபத்தியம், ஆகவனீயம், தட்சிணாக்னி என்ற 3 அக்னிகளும் ஒன்று சேர்ந்திருக்கிற மாதிரி அல்லவா நீங்கள் மூவரும் சேர்ந்திருக்கிறீர்கள் என்றாளாம். ஒன்று புரிந்து அடங்கிய இரு பிறப்பாளர் முத்தி புரைய காண்தக இருந்த கொற்ற வெண்குடை கொடித்தேர் வேந்திர். புறம் 367. சங்க காலத்துக்கு அப்புறம் பார்த்தாலும் சேர, சோழ, பாண்டிய, பல்லவ ராஜாக்கள் எங்கே பார்த்தாலும் பிராமணர்களுக்கு இறை இலியாக, வரி இல்லாததாக நிலம் கொடுத்து ரட்சித்திருக்கிறார்கள். கடிகை என்றும் பாடசாலை என்றும் நிறைய வைத்து ஏராளமாக மானியங்கள் தந்து வேத வித்யைகளை வளர்த்திருக்கிறார்கள். தமிழ் மறைகளாக முறையே சைவர்களும் வைஷ்ணவர்களும் கொண்டாடுகிற தேவார திருமுறைகளையும் திவ்ய பிரபந்தங்களையும் பார்த்தாலோ சுவாமியை பற்றி சொல்கிற அளவுக்கு வேதங்களை பற்றியும் சொல்லி இருக்கிறது. பக்தி என்பதுதான் தேவார திவ்ய பிரபந்தங்களுக்கு முக்கியம், கர்மா இல்லை என்று நாம் நினைத்து கொண்டிருந்தாலும் இவற்றை பார்த்தால் ஈஸ்வர பூஜையை விட ஒரு படி அதிகமாகவே யக்ஞ கர்மாவைத்தான் ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிறது. வேத பாஷை சம்ஸ்கிருதம் இல்லை என்ற மாதிரியே இன்னொரு விசித்திரமான விஷயம் இப்போது சொல்லப் போகிறேன். அதாவது நாஸ்திகம் என்றால் சுவாமி இல்லை என்று சொல்கிற நிரீஸ்வரவாதம் என்றுதானே இப்போது நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இது தப்பு. சுவாமி இல்லை என்று சொல்லிக்கொண்டே கூட ஆஸ்திகர்களாக இருக்க முடியும். அப்படி பல பேர் இருந்திருக்கிறார்கள். இது என்ன வேடிக்கையாக இருக்கிறது? அப்படியானால் ஆஸ்திகம் என்றால் என்ன என்றால், ஆஸ்திகம் என்றால் வேதத்திலே நம்பிக்கை இருப்பது என்றுதான் அர்த்தம். சுவாமியிடம் நம்பிக்கை இல்லாவிட்டால் கூட பரவாயில்லை, வேத சப்தங்களின் மந்திர சக்தியில் நம்பிக்கை வைத்து யக்ஞாதி அனுஷ்டானங்களை பண்ணிவிட்டாலும் அது ஆஸ்திகம்தான். வேதங்கள் ஒன்றேயான ஈஸ்வரனை சொல்லவில்லை, பல தேவதைகளைத்தான் சொல்லி இருக்கிறது. அவர்கள் மனுஷியர்களை போன்ற ஒரு இனம்தான், பரமாத்ம தத்துவத்தின் ரூபங்கள் இல்லை. ஆனாலும் இவர்களை திருப்தி பண்ணினால் க்ஷேமம் உண்டாகும் என்று அரைகுறையாக புரிந்து கொண்டு
வேத கர்மானுஷ்டானம் பண்ணுகிறவன் கூட ஆஸ்திகன்தான். வேத கர்மாக்களை பரமேஸ்வர அர்ப்பணமாக செய்யாமல் அதன் பலனுக்காகவே பண்ண வேண்டும் என்கிற கொள்கையை பின்பற்றின கர்ம மீமாம்சகர்களை ஆஸ்திகர்கள் என்று கருதுகிறோம். அவர்கள் வேதத்துக்கு செய்து கொண்ட அர்த்தம் தப்பாகவே இருக்கட்டும், ஆனாலும் வேதம்தான் தர்ம பிரமாணம் என்று நம்பி இருக்கிறார்கள் அல்லவா? அதனால்தான் அவர்களை ஆஸ்திகர்களோடு சேர்த்தது. இதே சமயத்தில் பாசுபதம், பாஞ்சராத்திரம் முதலான சைவ வைஷ்ணவ சம்பிரதாயங்களில் வேதத்துக்கு விருத்தமான முரணான விஷயங்கள் இருப்பதாக ஒருத்தருக்கு தோன்றினால், இந்த மதங்கள் வேதத்தின் பிராமணியத்தை, பிரமாணமாக இருக்கும் ஸ்தானத்தை ஆட்சேபிப்பதாக தோன்றினால், அவர் இப்படிப்பட்ட சம்பிரதாயங்களை பின்பற்றி ஓயாமல் சிவனையோ விஷ்ணுவையோ பூஜை பண்ணுகிறவரை கூட நாஸ்திகர்களுடனேயே சேர்த்து விடுவார். பழைய கால புஸ்தகங்களில் இப்படித்தான் இருக்கிறது. இப்படியே சாக்த தந்திரங்கள் ஒருவருக்கு அவைதிகமாக தோன்றினால் அவர் சாக்தர்களை நாஸ்திகர்களோடு சேர்த்து விடுவார். வைதிக வழக்கை ஆட்சேபிப்பதுதான் நாஸ்திகம் என்பதே ஞான சம்பந்தரின் கொள்கையாகவும் இருந்திருக்கிறது. ஈஸ்வர பக்தி இல்லாமல் இருப்பது கூட அல்ல.